டிப்ளமோ முடிச்சுட்டு டிசைன் இன்ஜினியர் ஆகலாமா? நம்மளுக்கு அதுலலாம் growth இருக்குமா? என்ன பண்ணலாம்? நம்ம வெறும் டிப்ளமோ தானே முடிச்சிருக்கோம். எப்படி டிசைன் இன்ஜினியர் ஆக முடியும்? கோர்ஸ்லாம் படிச்சுட்டா ஆயிரலாமா? இல்லை சும்மானாச்சுக்கு கோர்ஸை மட்டும் படிக்க வச்சுட்டு கடைசியாக வேலை இல்லாமல் வெளியே சுற்றுவோமா? ஏகப்பட்ட டவுட் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்கிற உங்களுக்கு நீங்கள் டிசைன் கோர்ஸ் படிக்கலாமா படிக்கக்கூடாதா? டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? growth இருக்குமா இருக்காதா? இந்த வீடியோவில் பிரித்து பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். என்னென்னா நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது. சார் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் வந்து டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போகலாமா? டிப்ளமோ வந்து முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக நான் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தேன், ப்ரொடக்ஷனில் இருந்தேன், மிஷின் ஆப்ரேட்டரில் இருந்தேன். இப்போ நான் வந்து டிசைனுக்குள்ளே போகலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்குது. 2 கேட்டகரியாக நான் பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு டிப்ளமோ முடித்தவங்க டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போகலாமா வேண்டாமா, அதுக்கு நான் பதில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ டிசைன் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அப்போ growth இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அடுத்தது வரும். growth இருக்குமா அப்படிங்கன்னா, இந்த நீங்கள் டிப்ளமோ கேட்டகரியை மட்டும் வச்சுட்டு நீங்கள் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது ஓகே, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, தெரிஞ்சிருக்குது. உள்ளுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈஸியாக சர்வே பண்ணிடலாம் டிப்ளமோ முடிச்சுட்டு. இதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சேலரி ரைஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அதே வேலையில் இருக்கும்போது சேலரி ரைஸ் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்த போஸ்டிங் போகணும். லைக் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராகவோ ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாகவோ நீங்கள் வந்து லெவலில் போனீங்கன்னா தான் உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பொசிஷன் போகணும், யூ ஆர் அ ப்ராஜெக்ட் ஹெட் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய இந்த டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் மட்டும் பத்தாது. அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிகிரி தேவைப்படுது. அப்போது இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் இந்த 5 வருஷம் சர்வே பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கிறீங்க, டிசைனில் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சூப்பர், பக்கா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரஸ்லேயோ இல்லை பார்ட் டைம்லேயோ ஒரு டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மீன்வேல் 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற அதே டைம்லேயே நீங்கள் ஒரு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். செம்மையான ப்ரொஃபைலாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிகிரி சர்டிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த போஸ்டிங் போகிறதுக்கு உங்களுக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்க்கு வேணும்னு கேட்டுருவாங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் நம்மள்ட்ட இப்போ இல்லாமல் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அடித்து தூள் கலப்பலாம். அதுலேருந்து நீங்கள் பிக்கப் ஆகி உங்களுடைய லெவலே வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா, நீங்கள் தாராளமாக உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே சார், நான் 3 வருஷம் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வர முடியும். அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் நிறையா இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போ நான் டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கேன், எனக்கு என்ன சார் வேலை தருவாங்க கம்பெனிக்குள்ளே டிசைன் இன்ஜினியராக உள்ளே என்ட்ராகும்போது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஐயா, வேலை 2 பேருக்குமே ஒன்றா தான் கொடுப்பாங்க. டிகிரி முடிச்சிருந்தா சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தா சரி, ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே வேலைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது போக 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 நாள் ஆக 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 இந்த வேலைகளுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். ஓகேவா? அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களை யாரும் இங்கே பிரித்து பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களோட யாரும் நடந்து நீ புலவும் கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ யூஆர் அ சேம் கேண்டிடேட். பிகாஸ் ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஒரு டிராஃப்டிங் ஒர்க் தான் நிறையா கொடுப்பாங்க. ஒரு கான்செப்டை ஹோல் கான்செப்டையும் உங்களை டிசைன் பண்ண விட போகிறது கிடையாது. ஸோ அதில் உள்ள சின்ன சின்னதாக டீட்டெயில்ஸ் கொடுத்து அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் யாராவது இருப்பாங்க, ஹெட்டோ இல்லை உங்கள் கம்பெனி எம்டியோ இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் அதை நீங்கள் ஈஸியாக கடந்து வர முடியும். அதனால நீங்கள் டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் வேறு தெரியாது சார், நான் வந்து டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போகலாமா, ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். வர வேணாம்லாம் இல்லை, அதுமாரி வர முடியாது அப்படின்னு கிடையாது. பட் சேம் இதே தான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓகே, நீங்கள் தட்டி கழித்து ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 சம்பளத்து வரைக்கும் நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு சம்பளம் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணியும் ஆகணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக எனக்கு சொல்கிற அட்வைஸ் தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நிறையா இங்கிலீஷ் படம் பாருங்கள், ஜாலியாக பாருங்கள், வித் சப்டைட்டிலோட பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பில்ட் ஆகிடும். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி தான் பிக்கப் பண்ண முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் தமிழ் மட்டும் தெரிஞ்சாவே போதும். அதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்காமையே விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு
சம்பவம் பண்ண முடியாது, உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நாலேஜ் வைஸும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, நாலேஜ் வைஸும் ஸ்கில் வைஸும் டெக்னிக்கல் வைஸாகவும் எல்லா வகையிலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்டேட்டடாகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்து அடுத்தடுத்த லெவலில் ஈஸியாக தொட முடியும். ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கிறீங்க, டிப்ளமோ மட்டும் போதுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், தாராளமாக பண்ணலாம். அடுத்து வந்து டிப்ளமோ வந்து நான் பாதியில் டிஸ்கன்டினியூ சார், நான் பண்ணலாமா? இல்லை பிஇ நான் பாதியில் டிஸ்கன்டினியூ, நான் டிசைன் இன்ஜினியராக போகலாம்னா நாட் அட்வைசபிள். நீங்கள் போகலாம், சில கம்பெனியில் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மேபி, பட் அது வந்து ஒரு லாங் டேர்முக்கான ஒரு டார்கெட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு ஏதோ பொழப்புக்கு நம்ம போய் ஜாலியாக ஃபன் பண்ணலாமே தவிர உங்களுக்கு லாங் டேர்முக்கு செட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக மினிமம் டிப்ளமோ ஆர் எனி டிகிரியில் மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிசைன் ஃபீல்டுக்குள்ளே தாராளமாக போகலாம். சார் அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. சார் ஆட்டோகேட் மட்டும் படிச்சுட்டா போதுமா, டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அது மட்டும் போதுமானா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போதாது. டெஃபினட்டாக ஒரு 2D சாஃப்ட்வேரும் ஒரு 3D சாஃப்ட்வேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். எஸ், அது என்ன 3D ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ் இருக்குது, க்ரியோ இருக்குது, கேட்டையாக வேண்டாம் ஏன்னா ஃப்ரெஷருக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி NXO இல்லை சாலிட் எட்ஜோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு 3D சாஃப்ட்வேராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 2D சாஃப்ட்வேர் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. எதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோ வேணுமா, எந்த சாஃப்ட்வேர் படித்தா நம்மளுக்கு இப்போ ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பெஸ்ட் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை சீக்கிரமாகவே நம்ம சேனலில் போடுறோம். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம MECcoimbatore.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் பிளேஸ்மெண்ட் செல்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பண்ணி நாங்களே உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்போம், எந்த ஃபீல்டில் வேணுமோ அதுக்கு ரிலேட்டடாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.